ஹலோ ஆல் வணக்கம் பீடா வெல்கம் டு த ஷோ. இந்தியா ஸ்ரீலங்கா ஓடிய சீரீஸ் முடிஞ்சிருச்சு. எல்லாரும் எதிர்பார்த்தது இந்தியா ஜெயிக்கும் அப்படின்னு. ஆனால் ஸ்ரீலங்கா 2-0 அப்படின்னு சீரீஸ் ஜெயிச்சிட்டாங்க பீடா. கடைசியா இது நடந்தப்ப நான் செவன்த் ஸ்டாண்டர்ட் பி செக்ஷன்ல இருந்தேன், 1997ல. இப்போ இது நடந்திருக்கு. இதை பத்தி உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன? இல்லை எனக்கு அதான் திருப்பி திருப்பி அதான் சொல்லுவேன் நான். ஒரு பைலேட்ரல் சீரிஸ் நீங்க ஒரு இன்டர்நேஷனல் டீம்கிட்ட தோக்குறீங்கன்னா அதுல அவமானப்படுறதுக்கோ வருத்தப்படுறதுக்கோ வேதனைப்படுறதுக்கோ எதுவும் கிடையாது. மூணு மேட்ச்ல போன தடவை தான் ஒரு ஸ்டார்ட் சொன்னேன். 9 for 167 ஃபர்ஸ்ட் ஓடிஏல, 9 for 167 செகண்ட் ஓடிஏலன்னு ஸ்டாட்டா கொடுக்குற. 9 for 108 பண்ணிடுறல. அதாவது இந்த 3 டே த்ரீ ஓடிஐ மேட்ச் பைலேட்ரல் சீரீஸ் அகேன்ஸ்ட் எனி டீம் எவர் ஹேப்பன்ட் இன் தி ஹிஸ்டரி ஆஃப் ஓடிஐ கிரிக்கெட். 27 விக்கெட் ஸ்பின்னர்ஸ் இது வரைக்கும் எடுத்ததே கிடையாது. அது யாரோட நடந்திருக்குன்னா, பீப்புள் ஹூ கீப் ஆன் சேயிங் தட் தே ஆர் பெட்டர் பிளேயர்ஸ் ஆஃப் ஸ்பின் அப்படின்னு. அதாவது நான் இன்னொரு கேள்வியும் உங்களுக்கு கேட்கிறேன். பால் பட்டு பயங்கரமா திரும்பிச்சு, முன்னாடியே நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இதுல எந்த சேஞ்சும் கிடையாது. we have been telling what is the average scores. 220 224 போது 240 அடிச்சா அது வின்னிங் ஸ்கோர் ஆயிடும். பட் ஐ ஆல்வேஸ் வாண்டட் 260. 260னா நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னிங்ஸ் டிஃபிட் ஆயிருக்கும். ஸோ அப்படிங்கும் போது உங்களுக்கு டு பி வெரி ஹானஸ்ட் வித் யூ, இஃப் ஸ்ரீலங்கா ஒன்னே ஒன்னு என்ன சொல்லுவாங்க, ஸ்ரீலங்கா 3 டாஸையும் ஜெயிச்சுட்டாங்க, அதனால அவங்களுக்கு அட்வான்டேஜ். நீங்க வேர்ல்டு சாம்பியன் டீம்னா ஸ்ரீலங்கா மாதிரி ஒரு டீம் என்ன சொன்ன. இப்ப நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன் சார். நான் ஸ்ரீலங்கா பேட்டிங்கை பத்தி சொன்னது சரியா தப்பான்னு நான் சொன்னது 2.5 பேட்ஸ்மேன். அதை நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஒத்துக்கிறேன், 100% ஒத்துக்கிறேன். 2 பேட்ஸ்மேனை வச்சுன்னு they have scored 230, they have scored 240, they have scored 248. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா that அவிஷ்கா பெர்னாண்டோ have always rated him highly. நீங்களும் அவரை ரேட் பண்ணிருக்கீங்க. யார் அடிச்சது? பத்துமிசாக்கா ஒரு 40 யார்டு, மெண்டிஸ் ஒரு 50 யார்டு, அவிஷ்கா பெர்னாண்டோ யாரும் அடிக்கல. மெண்டிஸ், காமிந்து மெண்டிஸ் கடைசியில ஒரு 20 ரன் அடிச்சார், அவ்வளவுதான். ஸோ இந்த பேட்டிங் லைனை வச்சிருந்து when they are showing application, நீங்க இத்தனை ஆளுங்களை வச்சுன்னு இப்ப கரெக்டா பண்ணாங்க. ஒண்ணு நம்ம சொன்னோம், ஒரு ஃபாஸ்ட் பவுலர் போறோம், பிரியான் பராக் கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னா அது கரெக்டா பண்ணாங்க. நான் கேஎல் ராவ்ல டிராப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைச்சேன். நோ மேட்டர் வாட் அதான் அடுத்து கேட்க வந்தேன். கேஎல் ராவல் இருப்பாரு அப்படின்னு நான் நினைச்சேன். அவங்க என்ன, கம்பீர் ஒரு நம்ம தைரியமான இந்த ஆளு. டிஸ்கஸ் பண்ணோம் பீடா, ஒரு நிமிஷம். இந்த நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், பந்த் உள்ள வரலாமா அப்படின்னு கேட்டேன். ஆனா நீங்க கேஎல் ராகுல் யாரா இருந்தாலும் அப்படிதான் கொடுத்துருப்பாங்க. நம்பர் 5 டேட்டா எடுத்து பார்த்தா கடைசி 4 வருஷத்துல கேஎல் ராகுல் அதிக ரன் அடிச்சிருக்காரு, அஹெட் ஆஃப் பிளேயர்ஸ் லைக் டேவிட் மில்லர் எக்ஸெட்ரா ஹூ பிளேயர் தட் பொசிஷன். இப்போ நீங்க சொல்லுங்க அந்த காலை பத்தி. அவங்களும் மகேஷ் தீக்ஷனா ஆடணும் பவர் பிளேல, ஒரு எக்ஸ்பர்ட் போலர்னு சொன்னோம். கரெக்டா மகேஷ் தீக்ஷனா கொண்டு வந்தாங்க. ஒரு பாயிண்ட் நான் சொன்னேன், லியனகே வெரி குட் பிளேயர், ரொம்ப ஒரு அருமையான பிளேயர் லியனகே. ஆனா வேல்யூ அடிஷன் என்ன நம்ம கேட்டது, மேக்சிமம் 30 ரன் அடிப்பாரா? பவர் பிளேல தான் ஸ்ரீலங்கா கேம் போகுது. தீக்ஷனா ஒரு பவர் பிளே பவுலர். ஆனா அடிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, பட் ஸ்டில் தீக்ஷனா ஃபவுண்ட் a way to get wickets. That was the biggest risk. What they took was dropping Akila Dhananjaya for Mahesh Theekshana. ஏன்னா மெண்டிஸ் இஸ் குட் enough டு பேட் நம்பர் 7. காமிந்து மெண்டிஸ் நம்பர் 8ல ஆடுறாங்க போது அவ்வளோ டெப்த் பேட்டிங்ல உங்களுக்கு தேவையில்லைங்கும் போது அது ஒரு பெரிய ரிஸ்க். ஆனா அந்த பவர் பிளே லூப் போல அடைக்கணும்னு பார்த்தாங்க. இப்பயும் அந்த பவர் பிளே லூப் போல அவங்க அடைக்கல. இப்ப என்ன ஆயிருக்குன்னு பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் பவர் பிளேல 60 for 2 அடிக்கணும்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் ஓடிஏல அவங்க 37 for 1, இந்தியா 71 for no loss. செகண்ட் ஓடிஏல ஸ்ரீலங்கா 42 for 1, இந்தியா 76 for no loss. இன்னைக்கு ஸ்ரீலங்கா 41 for no loss, இந்தியா 67 for 3. 67 for 3, ஒரு விக்கெட் கூட. பட் பரவாயில்ல, ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்லை. எங்க அவங்களுக்கு மேட்ச் போயிருக்கு அப்படின்னா, திருப்பி திருப்பி நம்ம சொல்றது 11 for 25ல நியூட்ரல் கியர் போங்க, நியூட்ரல் கியர் போங்க, அதுதான் பிரச்சனையே உங்களுக்கு அப்படின்னு சொன்னோம். அதை அவங்க கேட்கவே இல்லை. இப்ப இந்தியா பாருங்க, ஃபர்ஸ்ட் ஓடிஏல உங்களுக்கு 61 for 5 ஃபர்ஸ்ட் 11 to 25ல. செகண்ட் ஓடிஐல பாருங்க 74 for 6. இப்போ தேர்ட் ஓடிஐல பாருங்க 70 for 5. அதாவது உங்களுக்கு இந்த கண்டிஷன்ஸ் உங்களால மாஸ்டர் பண்ண முடியல. இப்ப நம்ம என்ன சொன்னோம், ஸ்ரீலங்கா பவர் பிளேல தே ஹேவ் டு ஃபைண்ட் a way to get things done. ஸ்ரீலங்கன் ஸ்பின்னர்ஸ் 5 overs 38 runs 2 wickets. இந்தியா ஆடுறது அதே தான், பவர் பிளேல தடாலடி 2 விக்கெட் எடுத்துட்டாங்க.
ப்ரீவியஸ் 2 மேட்சும் பாத்தீங்கன்னா நோலாஸ் போது இப்ப 3 விக்கெட்டுக்கு போது மிகப்பெரிய பிளஸ். இப்ப இந்தியன் ஸ்பின்னர்ஸ் 37 overs 2 maidens 159 for 6 சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். ஓவர் ஷேடோட் பை ஸ்ரீலங்கா 21.1 overs 1 maiden 108 runs 9 wickets. நீங்க வந்து ஒரு ஸ்பின்னர்ஸ் கிட்ட சப்கான்டினென்ட் ஒரு 2.5 பேட்ஸ்மேன் வச்சிருக்கிற டீம் கிட்ட யூ ஆர் ஹியூமிலியேட்டட் அப்படின்னா இது வந்து ஒரு ரியாலிட்டி செக். மூவிங் ஃபார்வர்டு எதுவுமே இல்லை. இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, நீங்களே வந்து நிறைய பிராக்டிஸ் எல்லாம் பண்றீங்க, உங்களுக்கு ஒரு மேட்ச் வருது இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் மேட்ச், ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் சொல்றேன், பால் வந்து கட்டார் மட்டார்னு திரும்புது உங்களுக்கு. ஓகே, அப்படிங்கும் போது எப்ப நீங்க ஒரு சில பேட்ஸ்மேன் என்ன பண்ணுவாங்க, they will try and get the bat in front of the pad to avoid LBW. அதை நீங்க எப்ப பண்ணுவீங்க, பால் நேர வரும்போது ஸ்பின்னர்ஸ் ஆர் ட்ரைங் டு போல் விக்கெட் டு விக்கெட் வேர் தேர் இஸ் நாட் மச் ஆஃப் டர்ன். அப்ப என்ன பண்ணுவீங்க, பேட்டை பேடுக்கு முன்னாடி கொண்டு பார்ப்பீங்க. கட்டார் முடார்னு பால் திரும்புதுங்கும் போது அதுக்கப்புறம் பாக்குற எல்லாருமே என்ன பண்றாங்க, ஒரு புவர் பேட்டிங் டெக்னிக். இந்த மாதிரி திரும்புற பிச்சில் நீங்க எல்பிடபிள்யூ போல்டு தான் நிறைய. நீங்க மேட்ச பாத்தீங்கன்னா எல்லாமே எல்பிடபிள்யூ போல்டுங்கும் போது they trying to protect their pads where the bat is coming in front of the pad. Extremely ordinary technique to combat spinners in this pitch. இதுக்கு தான் நான் திருப்பியும் சொல்றேன் உங்களுக்கு. இப்ப என்ன பண்ணிருக்காங்க, அவர் வந்து ட்ரையன் டென் டெஸ்காத் எடுத்துட்டு வந்திருக்காரு, இவரை மோனி மார்க்ல எடுத்துட்டு வந்திருக்காரு, அபிஷேக் நாயர் எடுத்துட்டு வந்திருக்காரு. இப்ப பேட்டிங் கோச் ஸ்பெஷலிஸ்ட் பேட்டிங் கோச்னு யாரும் கிடையாது இந்த சீரீஸ்ல. உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு கோச்சிங் ஸ்டாஃப் வந்துட்டு எப்படி எடுத்துட்டு வரணும்னு. Hopefully they will get the right people involved, get a batting expert to make sure this doesn't happen. இல்லன்னா எனக்கு போற வழி தெரியல. நாட் பீன் கிரிட்டிக்கல் ஆஃப்டர் ஒன் சீரீஸ். பட் அவரே பேட்டிங் கோச் தானே, கம்பீரே ஒரு நல்ல பிளேயர் ஆஃப் ஸ்பின் தானே. அதாவது நல்ல நல்ல பிளேயர் ஆஃப் ஸ்பின் கிடையாது, எக்ஸ்ட்ராடனரி பிளேயர் ஆஃப் ஸ்பின். ஓகே, எக்ஸ்ட்ராடனரி பிளேயர் ஆஃப் ஸ்பின். இப்ப எனக்கு என்னன்னா ஒரு ஹெட் கோச் இப்ப வந்து அவரே இறங்கி நின்று அந்த பேட்டிங் எக்ஸ்பர்டீஸ் அவர் பண்றாரா தெரியாது. ஐ ரியலி டோன்ட் நோ. நிறைய இந்தியன் பிளேயர்ஸ்ல ரொம்ப க்ளோஸ் டு மீ, ஐ லாஸ்ட் தம் வாட் இஸ் ஹேப்பனிங்னு. அது வேற விஷயம். அது இறங்கி அவர் பண்றாரா தெரியாது. என்ன பொறுத்த வரைக்கும் if that is case, when you're a head coach you have to overview everything, you need to get a batting expert. இல்லன்னா there is a chance of things getting harder and harder. Again I'm repeating, India can afford to lose a ODI series. They are also human beings. 27 வருஷம் கழிச்சு தோத்துருக்காங்க. நீங்க சொன்னீங்க 7th B ல இருந்தேன் அப்படின்னு. அப்படிங்கும்போது that is fine, but this should not be a practice in sport. அதான் சொல்ல வரேன். ஓகே, இப்போ வந்து விராட் கோலி எல்லாரும் சொல்றது தான், 3 இன்னிங்ஸா he did not fire to be frank, but he is a great batsman, he is a legend, he is the goat. அதுலலாம் எந்த மாற்று கருத்துமே யாருக்குமே கிடையாது. ஆனால் இந்த சீரீஸ்ல வாட் வென்ட் ராங், நீங்க பார்த்தது டெக்னிக்கல் ஆங்கிள்ஸ் ஏதாவது இருக்கா, என்ன ஆச்சு, ஆர் சிம்பிளி பேட் ஷார்ட் செலெக்ஷனா என்ன? பேட் ஷார்ட் செலக்ஷன் எல்லாமே டிஃபென்சிவ் அப்ரோச்ல ஆட போய் தானே எல்பிடபிள்யூ போல்ட்டு. 3 மேட்சுக்குமே ஸ்பின்னர்ஸ் எல்பிடபிள்யூ போல்ட்டு. அது இன்னைக்கு எப்படின்னா, இன்னைக்கு டிஸ்மிசல் ஐ ஹேட் அ ஷாக் ஆஃப் மை லைஃப். பேட்டுக்கும் பேடுக்கும் அவ்வளோ கேப் இருக்கு. ஓகே, டேர்னுக்கு ஆடுறாரு அவர், வைட் ஆஃப் த கிரீஸ்ல இருந்து வந்து நேர ஆங்கிள் பண்றாரு, டேர்னுக்கு ஆட போட்டு டப்புன்னு நேர அடிக்குது. இட் இஸ் ஜஸ்ட் அபவுட் வேர். நான் தான் சொன்னேன் உங்களுக்கு, அந்த பாயிண்ட் நான் ஹைலைட் பண்ணேன். இந்தியன் பேட்ஸ்மேன் வந்து ஒரு ட்வீட்டும் போட்டிருந்தேன், இதுதான் வந்து புவரஸ்ட் அப்ரோச் டிஃபென்சிவ் டெக்னிக் பை இந்தியன்ஸ் ஐ ஹவ் எவர் சீன் அகேன்ஸ்ட் ஸ்பின்னர்ஸ் இன் a very long time. அந்த ஒரே ரீசன்ல தான் தோத்தாங்களே ஒழிய, எப்படி சார் எல்லா மேட்சும் 10 ஓவர்ல 70 அடிச்சுட்டு 240 அடிக்காம இருப்பீங்க? இந்த மாதிரி ஒரு பேட்டிங் லைன் வச்சுட்டு ஷேஸ் அவுட் ஆனதுல பார்த்தா எனக்கு என்ன, ரியான் பராக் நேர வர பால வெல்லப் பண்ணி போல்டு. எல்லாருமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்பிடபிள்யூ போல்டு, அக்ஷர் பட்டேல் பின்னாடி போய் போல்டு. அப்படிங்கும் போது உங்களுக்கு என்ன பாத்தீங்கன்னா, they didn't read the conditions well. They have not adapted to the pitch, which is few balls which is spinning, the few balls which is keeping low. குஷால் மெண்டிஸ் பட்டுன்னு எல்லா பாலும் அடிக்கிறவரு 49வது ஓவர் வரைக்கும் எப்படி பல்ல கடிச்சு ஆடினா தெரியுமா? அவங்களே 171 for 1 35 ஓவர்ல 171 for 1 எடுத்துன்னு முக்கி 248 அடிச்சாங்க அவங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த 15 ஓவருக்கு அப்புறம் பிச்சு அன்பிளேபிள் ஆயிடுச்சு. ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், குதிக்குது, திரும்புது, கீழே வருது, இல்லைன்னு சொல்ல. அவங்களுக்கு என்ன தெரியும், இந்த ஓடிஐஸ்ல they were tactically strategically very good. We highlighted a few points that they were extremely poor in T20s, but the credit has to be given where it's due.
அவங்க பிளேயிங் 11 செலெக்ஷனா இருக்கட்டும், the way they have used the spinners, they were excellent. இன்னொன்னு ஹோம் டீம் எக்ஸ்பெக்டட். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இதுலயே T20லயே அந்த பாத்துட்டீங்க பள்ளிக்கேலையில எப்படி இருக்கு பிச்சுன்னு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஓடிஐல பாத்துட்டீங்க, செகண்ட் ஓடிஐல பாத்துட்டீங்க. இன்னொன்னு சொல்றேன் நான் உங்களுக்கு, அதே மாதிரி வந்து பவர் பிளேல 10 ஓவர்ல நீங்க அடிக்கிறீங்க போது 11 to 25ல இருந்து ஆடினே இருக்கணும் டிஃபென்ஸ். ஒண்ணு 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 அப்பயும் அடிக்க போய் விக்கெட் கொடுக்குறீங்க. 25 ஓவர்ல எல்லா மேட்சும் நீங்க 6 டவுன். ஹவ் ஆர் யூ கோயிங் டு சேஸ் அ ஸ்கோர்? யூ காட் நோ சான்ஸ்ங்க போது அன்பார்ச்சுனேட்லி ஐ டோன்ட் see them mastering the conditions. அதான் கேட்ட எல்லாரும் சொல்லுவாங்க 24 மணி நேரம் வந்து உட்காந்து டேட்டா பாக்குறாங்க, அனலைஸ் பண்றாங்க. நான் திருப்பி திருப்பி சொல்றேன் பாருங்க, டேட்டா அப்படின்றது ஒரு கார். அந்த காரை நீங்க ஓட்டணும். அந்த கார் ஆட்டோமேட்டிக்கா எந்திரன் ரோபோவர் நான் ஓட்டுறேன் நீ உக்காரியான்னா ஒண்ணு ஜெயிக்க மாட்டீங்க. திருப்பி திருப்பி சொல்றேன், அந்த பர்டிகுலர் கண்டிஷன்ஸுக்கு விச் ஆர் த பாயிண்ட்ஸ் தட் இஸ் நீடட், அது தகுந்த மாதிரி எங்க ஸ்டைல் ஆஃப் பிளே நான் எப்படி மாத்துறேன் அப்படின்னு யோசிக்கிறது தான் இதே ஒழிய, நீங்க இங்க இருந்து டாட்டா கொண்டு வரேன், அமெரிக்கால இருந்து டாட்டா கொண்டு வரேன். கிரிக்கெட்ன்றது இவ்வளவு, அதை கரெக்டா சரியா பண்ண தெரியலன்னா டிசப்பாயின்மெண்ட்ஸ் வில் கண்டினியூ. ஓகே, ரோஹித் சர்மா அவர் ஒருத்தர் வந்து சூப்பரா ஆடிட்டார் இந்த பேட்டிங் லைனப்ல. டு பி ஹானஸ்ட், அவர் இந்த அப்ரோச் தான் எடுத்திருக்காரு. போன வருஷம் வேர்ல்டு கப் ஓடிஐ வேர்ல்டு கப்ல இருந்து சக்சஸ்ஃபுல்லாகவும் இருக்கு. எல்லா கண்டிஷன்லயும் அடிக்கிறாரு, எல்லாத்தையும் போட்டு அடிக்கிறாரு, பாரபட்சம் பார்க்காம அடிக்கிறாரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சார் அவரோட பிளான் ரொம்ப கிளியர். when he was doing that in world cup where wickets are good, அப்படிங்கும் போது அவர் ஒரு ப்ராப்பர் டீம் and he sacrificed everything for the team and he is very clear now when he knows that you have to really take charge in power play போது பவர் பிளேல அவ்வளவு கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து அவர் அடிக்கிறாரு போது come on, the top order middle order has to take responsibility. இல்லைன்னா அவர் வந்து டிஃபென்ஸ் ஆட்டுமே பவர் பிளேல. ஸ்ரீலங்காவோட அப்ரோச் ராங். நான் திருப்பி சொல்றேன், ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க கரெக்ட் என்னன்னா, அவங்க 2 பேட்ஸ்மேன் வச்சு ஆடி இருக்காங்க. இவங்க நம்பர் 8 வாஷிங்டன் சுந்தர் வந்து எக்ஸ்ட்ராடனரியா ஆடுறாரு. ஒரு கிளாஸா காமிச்சார் வாஷிங்டன் சுந்தர். இவ்வளவு டீப் பேட்டிங்ல என்ன பிரச்சனை? நீங்க பவர் பிளே 2 மேட்ச் டோலாஸ் இருந்துட்டு 230 240 சேஸ் பண்ணாம நீங்க ஆல் அவுட் ஆறீங்கன்னா ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. த அப்ளிகேஷன் இஸ் புவர், த அப்ரோச் இஸ் புவர், யூ டிசர்வ் டு லூஸ். ஐம் சாரி. சரி, இப்ப கம்பீர் அப்படின்ற கேள்விக்கே நான் வரேன். வில் அட்ரஸ் இட் ஸ்ட்ரைட் அவே. நிறைய சேஞ்சஸ் பண்றாங்களா? இப்போ தோனி மாதிரி ஒருத்தர்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே திரும்ப திரும்ப வந்து சேம் டீம்னே சொல்லுவாரு. இவங்க தான் வருவாங்க இந்த பிளேஸ்ல, இவங்க தான் ஓப்பனிங், இதுதான் எல்லாமே ஃபிக்ஸடா இருக்கும். பட் ஒரு சேஞ்ச் பண்ணுவார் அஃப்கோர்ஸ் சுச்சுவேஷன் வாரண்ட் பண்ணா. பட் அந்த மாதிரி ஒரு அப்ரோச்சுக்கும் இப்ப இருக்கிற அப்ரோச் ரொம்ப ஹைப்பர் ஃபிளெக்சிபிளா இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு. எல்லாருமே அவங்க அவுட் ஆஃப் தேர் கம்ஃபர்ட் பொசிஷன்ல ஆடுற மாதிரியோ இல்ல ரொம்ப மாத்தி மாத்தி இறக்குறாங்க, மாத்தி மாத்தி டிராப் பண்றாங்க, உள்ள வராங்க வெளியே போறாங்க, அப்படி இருக்கே. இந்த அப்ரோச்சை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஒரு சீரீஸை வச்சு அஃப்கோர்ஸ் ஜட்ஜ் பண்ண முடியாது யாரையும், தட் பி வெரி ஹார்ஷ். பட் இந்த அப்ரோச் வர்சஸ் ஒரு ஒரு ஸ்டேபிள் அப்ரோச், அது என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப நல்ல கேள்வி கேட்டீங்க. டு பி ஆனஸ்ட் வித் அவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணணும்னா ஆமா அப்படின்னு சொல்லி அவங்களை கிரிட்டிசைஸ் பண்ண முடியும். நான் கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டேன். தே பிளேட் ஆர்சஸ் ஃபார் கோர்சஸ். இப்போ வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலர் சிராஜியோ ஹர்ஷதீப்பையோ டிராப் பண்ணி ரியான் பராக் ஆடணும்னு சொன்னோம். ரியான் பராக் ஆடினாங்க, எல்லாமே கரெக்டா பண்ணாங்க. The only thing is to be honest with you, இது ஒரு மேட்ச் சிவம் தூபே நம்பர் 8 இறக்குனாங்க, உடனே அடுத்த மேட்ச் சிவம் தூபே ப்ரமோட் பண்ணாங்க போது ஐ cannot find any fault on the playing 11 to be extremely honest with you. It is easy to எக்ஸப்ட் criticize. கேஎல் ராகுல் மேபி. இப்ப நான் தான் சொல்றேனே, கேஎல் ராகுல் 2 மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணல, ஐ அக்ரி. பட் நான் ஒரு 1000 தடவை யோசிச்சிருப்பேன் கேஎல் ராகுல் டிராப் பண்றதுக்கு. டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ, இப்ப நான் வந்து அப்படிதான் யோசிச்சிருப்பேன். அவரை வந்து இப்ப பண்ணிட்டு அடிக்கலன்றதுனால நான் அதை சொல்லல. ஓகே, கேஎல் ராகுலும் 2 மேட்ச் அடிக்கல, லெட் அஸ் பி ஆனஸ்ட் வித் இட். பட் ஸ்டில் அவரோட ப்ரிஃபர்ட் கேஎல் ராகுல். ஸோ பிளேயிங் லெவனா இருக்கட்டும், அதே மாதிரி இந்த பேட்டிங் ஆர்டரா இருக்கட்டும், I don't see any problem in that. But the way they have read the conditions, the way they haven't adapted to the condition, really was the downfall of it. அதனால ஹோப்ஃபுல்லி அதான் நான் சொல்றேன் உங்களுக்கு, இப்போ நீங்க எப்படி ஃபர்ஸ்ட் அஸ் அ கோச் யூ ஹேவ் டு கெட் த ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்கர். ஐபிஎல்ன்றது வேற, ஐபிஎல்ன்றது வேற, இந்தியன் டீம்ன்றது வேற, அதுக்கும் இதுக்கும் நீங்க சம்பந்தமே கிடையாது. அது அப்படிங்கும் போது we have to give கம்பீர் ஆல்சோ டைம். ஏன்னா 3-0 T20 சீரிஸ் ஜெயிச்ச போது எல்லாரும் பயங்கரமா எக்ஸைட் ஆனாங்க, ஜிஜி யாரா அது இது அப்படிங்கும் போது we have to give him time. அந்த மாதிரி நான் கிரிட்டிசைஸ் பண்ற ஆளும் கிடையாது. பட் வேர் தே வென்ட் ராங்ன்றத நான் ரொம்ப கிளியரா சொன்னேன். பண்ண தப்பையே திருப்பி பண்ணிட்டு இருக்காங்க. தேர் டிஃபென்சிவ் அப்ரோச் அகைன்ஸ்ட் ஸ்பின் வாஸ் டெரிபிள் டு பி ஆனஸ்ட். அப்புறம் 11 to 25 ஓவர்ஸ் பேட்டிங், 2 தான் மேஜர் ஃபேக்டர்ஸ்.
இந்த ரெண்டையும் வந்து அவங்க சரி பண்ணவே இல்லை. ஸோ they deserve to lose so that they can come back strong to make sure that it doesn't happen in the next series. ஸ்ரீலங்கா deserve to win. Let's be very honest. ரெண்டரை பேட்ஸ்மேன் வச்சு அவங்க ஜெயிச்சிருக்காங்கன்னா let's put our head up and say that well done ஸ்ரீலங்கா. They deserve it. சூப்பர். ஆனால் ஒரே ஒரு கேள்வி நான் கேட்கிறேன், நீங்க பதில் சொல்லுங்க. 2 மேட்ச் அடிக்கலைன்னு சொன்ன கேஎல் ராகுல டிராப் பண்ண நீங்க, பந்தை உள்ள கொண்டு வந்த நீங்க, அதே 2 மேட்ச் அடிக்கலைன்னு கில்ல டிராப் பண்ணிட்டு ருத்துராஜ் கேக்வாட உள்ள கொண்டு வருவீங்களா? ருத்ராஜ் கெய்க்வாடு என்னை பொறுத்த வரைக்கும் 3 ஃபார்மேட்லயும் ஸ்குவாட்ல வச்சுப்பேன். 3 ஃபார்மேட்லயும் ஒண்ணு கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இஸ் டெக்னிக்கலி சவுண்டு. இந்த மாதிரி ஒரு 220 எல்லாம் எப்படி தெரியுமா, ஒரு பக்கம் வந்து அந்த இருட்டுக்கடை அல்வா சாப்பிட்டுனே ஆடுவாரு. ஒவ்வொரு ஓவர் முடியும் போது இப்படி கை காட்டுவாரு, இருட்டுக்கடை அல்வா கொடுப்பா, அதை ஒரு நாக்குல வச்சுட்டு ஆடுவாரு. ஓகே, அந்த மாதிரியான ஒரு பிளேயர். இவன் இந்த பத்தும் நிசாக்கா இந்த வேலையை பண்றாருன்னா அதை விட பெரிய லெவல்ல ருத்துராஜ் கேக்வாடால அதை பண்ண முடியும். அவர் T20லயே எடுன்னு கதற, நானு ஓடிஏல எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன்னா அது வந்து அவுட் ஆஃப் டாபிக் போயிடும்ன்றதுனால சொல்றேன். ஐ ஆம் a very very big ருத்ராஜ் கேக்வாட் fan. It's my opinion. People might have a difference in opinion. ருத்ராஜ் கேக்வாட் ஆடி இருந்தா the way ரோஹித் சர்மா has really put a blood சேலியான இந்தியா சீரிஸ் ஜெயிக்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. தட் இஸ் மை ஹம்பிள் ஒப்பீனியன். ஏன்னா 3 மேட்ச்ல ஒரு மேட்ச் ஒரு 70 அடிச்சிருப்பாரு. ரோஹித் சர்மா கொடுத்த ஸ்டார்ட்டுக்கு இந்தியா இருக்கிற பேட்டிங் டெப்த்துக்கு ருத்ராஜ் 70 அடிச்சிருந்தாங்கன்னா இட்ஸ் a good chance of India winning the series. Is my humble opinion. இது நீங்க ஒத்துக்கிறீங்களா? வியூவர்ஸ் என்ன சொன்னாங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. நான் ஒத்துக்கிறேன். ஸோ அதுதான் வியூவர்ஸ், இப்போ இந்த மேட்சை பார்த்துட்டோம், இந்த சீரீஸும் முடிஞ்சது, இந்தியாவுக்கு நாமம் போட்டாச்சு. வித்வான் சொன்னாங்க, அப்படி என்னத்தை வித்தாரோ மொத்தமா டீம் போச்சு. பரவாயில்ல, பீடா சொன்ன மாதிரி வில் ஹோப் தட் தே கம் பேக், லேர்ன் ஃப்ரம் தேர் மிஸ்டேக்ஸ். பீடா, இதை பத்தி உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன? வருத்தப்பட வேண்டிய விஷயம், லைக் ஆஸ் எ செட், இந்தியா ஆர் அலௌட் டு லூஸ் அ சீரிஸ். நான் எப்பவுமே அப்படிதான் யோசிப்பேன். இப்போ ஒரு சில ஃபேன்ஸ்லாம் அந்த கோயிங் வெரி ஹார்டு, எப்படி தோப்பீங்க அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு அடி வந்து எப்பயாவது ஒருத்தர் நீங்க வாங்கித்தான் ஆகணும், வாங்கிட்டாங்க. ஸோ இதுல இருந்து எப்படி எழுந்து வராங்க அப்படின்றத பார்க்கணும். அதான் நான் சொன்னேன், ஸ்ரீலங்கா பிளேட் பெட்டர் கிரிக்கெட் வித் லெஸ் ரிசோர்சஸ் கம்பேர்ட் டு இந்தியா. அப்படிங்கும் போது ரேதர் தேன் இந்தியாவை கரிச்சு கொட்டுறதுக்கு பதில அப்கோர்ஸ் தி டிசர்வ் கிரிட்டிசிசம் நம்ம ஆனஸ்டா சொல்லிட்டோம், என்ன பண்ணல அப்படிங்கிற. லெட் அஸ் செலிப்ரேட் ஸ்ரீலங்காஸ் விக்டரி. பாவம், தே பீன் கோயிங் த்ரூ வெரி ஹார்ட் டைம்ஸ். சாம்பியன்ஸ் டிராஃபி குவாலிஃபையால T20 வேர்ல்ட் கப்ல வந்து செம அடி வாங்கி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே வெளியே போனாங்க. அப்படிங்கும் போது இஸ் அ மச் நீடட் திங் ஃபார் ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் மூவிங் ஃபார்வர்டு. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் தம். அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்பாங்க, அப்பா அடுத்து என்னப்பா அப்படின்னு. இந்த ஐபிஎல் ரிட்டன்ஷன்ஸ்க்காக வெயிட் பண்றோம். அதுக்கு முன்னாடி இந்த எஸ்ஏ லீக்ல ரிட்டன்ஷன்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த டீம் ரிட்டன்ஷன்ஸ்ல பெட்டரா இருக்கு அப்படின்றத நானும் சார் கூடிய விரைவில் வந்து பார்ப்போம். அதுக்குள்ள வந்துட்டு உங்களுக்கு இந்த ஐபிஎல் ரிட்டன்ஷன்ஸ் எத்தனை பேரு அப்படின்றது, எத்தனை ஃபாரினர் எத்தனை இந்தியன்ஸ் அப்படின்றது கன்ஃபார்ம்டா தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா யாரு எப்படி ரீட்டைன் பண்ணுவாங்க நமக்கு தெரிஞ்சிடும். Then we can come and discuss it team by team who they have to retain to really find a good core when it comes to IPL 2025. Until we come back and entertain you for yet another episode. Thanks a lot and bye bye.